ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் ஷலோம் என்ற வாழ்த்துதல்களை சொல்லுகிறோம். 93ஆம் சங்கீதம். 93ஆம் சங்கீதத்தினுடைய கருப்பொருள், கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். ஸோ த மெசையானிக் எரா ஆஃப் அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய மேசியாவின் ஆளுகையின் காலம் என்று சொல்லி நாம் இந்த சங்கீதத்திற்கு ஒரு பெயரை கொடுக்கலாம். அதிலே எப்படி இருக்கிறது என்கிறதான விஷயங்களை நாம் வாசிக்க கேட்போம். முதலாவது வசனம், கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கச்சையாக கட்டி கொண்டிருக்கிறார். ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் அப்படின்னா the Lord reigns, ஆளுகை செய்கிறார். ஆளுகை செய்கிற ராஜா அவருடைய வஸ்திரம் எப்படி இருக்கும்? ராஜ வஸ்திரம் என்று சொல்லும் பொழுது நம்ம எல்லாருக்கும் தெரியும், தலையில் ஒரு தலைப்பாகை, அப்புறம் அந்த வஸ்திரத்தினுடைய தோற்றம் பார்க்கும் பொழுதே அவர் ஒரு ராஜா, அரசன், ஆளுகை செய்கிறவர் என்கிற விஷயம் நமக்கு தெரியும். இங்கே நம்முடைய மேசியாவாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜரீகத்தின் வஸ்திரங்களை நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னார், அவர் மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார், பராக்கிரமத்தை அணிந்து அதை கச்சையாக கட்டி கொண்டிருக்கிறார். நீங்கள் யோசித்து பாருங்கள், மகத்துவம், பராக்கிரமம். மகத்துவம் என்று சொல்லும் பொழுது ஆங்கிலத்திலே robed in majesty, அதாவது அவருடைய மகத்துவமான அந்த மேஜஸ்டியை காண்பிக்கிறது, அவர் மகத்துவமுள்ள தேவன் என்பதை ப்ரூவ் பண்ணுகிறது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அண்ட் ஆர்ம்டு வித் ஸ்ட்ரெங்க் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி பராக்கிரமத்தை அணிந்து மகத்துவத்தை அணிந்து ஆளுகை செய்கிற தேவன், அவருடைய ஆளுகையில் யாரும் அவருடைய ஆளுகைக்கு வெளியே இருக்க முடியாது என்பதைத்தான் இந்த விஷயம் குறிக்கிறது. நீங்களும் நானும் அவருடைய ஆளுகைக்குள் இருக்கிறோம் என்பது மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம். 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். உமது சிங்காசனம் பூர்வ முதல் உறுதியானது, நீர் அநாதியாயிருக்கிறீர். ஏதோ நேற்றோ அல்லது இன்றோ அல்லது இனிமேல் வரப்போகிற ஒரு ஆளுகையோ என்று சொல்லி இது சொல்லவில்லை. அவர்தான் ஆதி முதலாய் அநாதியாய் பூர்வம் முதல் ஆண்டு கொண்டிருக்கிற ராஜாதி ராஜா. God is in control of everything. எல்லாவற்றையும் தன்னுடைய முழு கட்டுப்பாட்டிற்குள் ஆண்டவரை வைத்திருக்கிறார். அவருடைய கட்டுப்பாட்டை மீறி, எல்லையை மீறி எதுவும் இந்த பூலோகத்திலும் அல்லது எந்த லோகத்திலும், சர்வலோகத்திலும் நடைபெறுவதற்கு வாய்ப்பே இல்லவே இல்லை. உமது சிங்காசனம் பூர்வம் முதல் உறுதியானது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, நதிகள் எழும்பின, நதிகள் இறைச்சலிட்டு எழும்பின, நதிகள் அலைதிரண்டு எழும்பின. நதிகளை பற்றியே சொல்லி இருக்குது பாருங்க. எழும்பின, இறைச்சலிட்டு எழும்பின, அலை திரண்டு எழும்பின. எது? நதிகள். அதை தொடர்ந்து அடுத்த வசனத்தை பாருங்கள். திரளான தண்ணீர்களின் இறைச்சலை பார்க்கிலும் சமுத்திரத்தின் வலுமையான அலைகளை பார்க்கிலும் கர்த்தர் உன்னதத்திலே வல்லமை உள்ளவர். நதியை அடுக்கடுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய வலிமையை உயர்த்தி சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். நதி எழும்பிற்று, அந்த நதி இறைச்சலிற்று எழும்பிற்று, அந்த நதிகள் அலை திரண்டு எழும்பிற்று. அந்த திரளான தண்ணீர்களின் இறைச்சலை பார்க்கிலும், அதாவது தண்ணீர் ஒரு மிகப்பெரிய சக்தி என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த நீர் இல்லாவிட்டால் இந்த உலகம் இருக்கவே இருக்காது, வாய்ப்பே இல்லவே இல்லை. ஒரு நதியினுடைய வலிமை என்று சொல்லும் பொழுது அது எதையும் செய்யக்கூடிய வலிமையுடையது. அந்த நதியை ஒப்பிட்டு ஆண்டவருடைய வல்லமையை சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார்? சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கிலும் தண்ணீரினுடைய அலைகளை பார்க்கிலும் என்று சொல்லும் பொழுது அவருடைய மகத்துவம், அவருடைய பராக்கிரமம், அவருடைய வல்லமை, ராஜரீகம் பண்ணுகிற ஆண்டவர், உன்னதத்திலே வல்லமை உள்ளவர் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். கடைசியாக 5வது வசனம்,
உமது சாட்சிகள் மிகவும் உண்மையுள்ளவைகள். கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாயிருக்கிறது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அற்புதமான ஒரு தெய்வீக தன்மையோடு கூட அந்த ராஜரீகத்தை இவர் முடிக்கிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். அந்த ராஜரீகத்திலே என்ன நடக்கும் என்று சொன்னால் உண்மையுள்ள சாட்சிகள் மட்டும்தான் இருக்கும். அவைகள் எப்பொழுதுமே பரிசுத்தமாக நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாய் இருக்கிறது என்று சொல்லி முடிக்கிறார். அப்ப அந்த ராஜரீகம் என்று சொல்லும் பொழுது ஏதோ ஒரு உலக பிரகாரமான ஆளுகையோ உலக பிரகாரமான அரசாங்கத்தையோ ராஜ்யத்தையோ ஒரு மிலிட்டரி பவரையோ நீங்கள் உங்களுடைய சிந்தனைகளிலே கொண்டு வராமல் கர்த்தருடைய ராஜரீகம் என்று சொல்லும் பொழுது மெஸ்ஸயானிக், அதாவது மேசியாவிற்கான ஆளுகை, மேசியாவின் ஆளுகை என்று நீங்கள் வைத்துக் கொள்வீர்கள் என்று சொன்னால் பராக்கிரமத்தை அணிந்தவராய், மகத்துவத்தை அணிந்தவராய், பூர்வ காலம் முதல் இருக்கிற சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ராஜரீகம் பண்ணுகிற மேசியாவாய், இந்த உலகத்திலே நதிகளும் சமுத்திரத்தினுடைய அலைகளும் எழும்புகிற அந்த வல்லமையை காட்டிலும் உன்னதமான வல்லமை உடையவராய், உண்மையுள்ள சாட்சி உள்ளவராய், பரிசுத்தமாக நித்தியமாக எப்பொழுதுமே தேவனுடைய ஆலயத்தின் அலங்காரமாய் இருக்கிறவராய் நம்முடைய மேசியா, ராஜாதி ராஜாவாய் ராஜரீகம் பண்ணுகிற மேசியா. நீங்களும் நானும் யார்? அவரோடு இணைந்து ராஜரீகம் பண்ணுகிறவர்கள். வாருங்கள், தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று மேசியாவோடு இணைந்து கொள்வோம். வரப்போகிற ராஜ்யத்தின் ஆளுகையிலே நீங்களும் நானும் அவர் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார், நாம் எல்லாரும் ஆளுகை செய்கிற ராஜாக்களாய் இருப்போம் என்கிற சந்தோஷமான செய்தியை இந்த காலை வேளையில் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, அற்புதமான இந்த சங்கீதத்தின் வார்த்தைகளுக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எங்கள் தேவன் ராஜரீகம் பண்ணுகிற தேவன், மகத்துவத்தையும் பராக்கிரமத்தையும் அணிந்து கொண்டு ராஜரீகம் பண்ணுகிறவர். ஆண்டவரே, தகப்பனே, எவ்வளவு பெரிய ஆதிக்க சக்திகள் இந்த உலகத்தில் இருந்தாலும் அவைகள் எல்லாம் உம்முடைய வல்லமைக்கு கீழாகத்தான் இருக்கிறது. நீர் உன்னதத்திலே வல்லமை உள்ளவர். அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் எங்களுக்கும் பங்கு இருக்கிறது என்கிற மேலான சந்தோஷத்தை பார்க்கலும் இன்னொரு சந்தோஷம் எங்களுக்கு இல்லை. அதற்காய் நாங்கள் உமக்கு நன்றிகளை சொல்லுகிறோம், துதிகளை சொல்லுகிறோம், ஸ்தோத்திரங்களை சொல்லுகிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்மனோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஷலோம்.